இதுலேருந்து பையிங் தான் வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து 46,369 பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அது ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், அந்த ட்ரெண்ட் திருப்பி ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கு மார்க்கெட், அதே போட்டுருவோம். இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து இறங்கி அதாவது கேப் அப் இல்லாமல் கேப் டவுன் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ 45,668 மார்க்கெட் பையிங் போகிறதும் வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கள்லேருந்து நம்ம பையிங் போகிறதா ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து போகலாம். இதுக்கு என்ட்ரிக்கான இடம் இது. இந்த இடத்துல பையிங்கான என்ட்ரி இந்த இடத்துல இருக்கலாம். இந்த இடங்களில் இருக்கிறது வந்து ரிஸ்க்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த லைனை பிரேக் டேயோட ஹையை பிரேக் பண்ணுனா டேயோட ஹை கிடையாது, பழைய ஆல் டைம் ஹை 46,369 பிரேக் பண்ணால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து பையிங் போகலாம். இதுக்கு மிடில் இடைப்பட்ட பகுதியில் போகிறது ரிஸ்க்கு. இந்த இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன இருந்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி முடியாத வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்